இவ்வளோ நாளாக தண்ணி காட்டிகிட்டு இருந்த ரஞ்சித்தை இப்போ சுந்தரவல்லி காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி அடி அடின்னு அடித்து வீட்டை விட்டு ஓட விட்றாங்க. சுந்தரவல்லிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சா இல்லை அந்த மறுபடியும் அந்த ரஞ்சித் கேடுகட்டனா என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவ்வளோ தடயங்கள் இருந்தும் எல்லா தடயங்களையுமே அழிச்சிட்டே இருந்தான் இந்த ரஞ்சித் அவன் தப்பிக்கிறதுக்காக. அப்படி இருக்கும்போது இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், நம்மளை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் அவனோட வேலையை ஆரம்பிக்கிறான். அகைன் காரை விட்டு ட்ரெஸ் மாத்திர வீடியோ பார்க்கறது இதை ஆரம்பிச்சுதான். இதில் இப்போ தீவிரமாக இறங்கிட்டான் மறுபடியும். அப்படி இருந்துட்டு இருந்த சமயத்தில் தான் இப்போ மாதவி ரூமுக்கு காரை அனுப்பிட்டு, மாதவி ட்ரெஸ் மாற்றும்போது காரை அனுப்பிட்டு இவன் உட்காந்துருக்கான். அப்படியே திருட்டு பையன் மாரி குறுன்னு பார்த்துட்ருக்கான். சுந்தரவல்லி யதார்த்தமாக வர்றாங்க மேலே. என்ன மாப்பிள்ளை ஏதோ பண்ணிகிட்ருக்கானே ரஞ்சித், என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவனோட மூஞ்சி ரியாக்ஷன் ஒன்றும் சரிப்பட்டு வரல. சுந்தரவல்லிக்கு தெரிஞ்சிடுது என்ன ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிக்கு தெரிஞ்சுட்டு ரஞ்சித்தும் கூப்பிட்றாங்க. அப்போயும் அவன் காதில் வாங்கவே இல்லை. அப்படி லேப்டாப்பில் என்ன தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி சுற்றிக்கிட்டு போய் பார்க்குறாங்க. இங்கே கமான் சீக்கிரம் அப்படின்ற மாதிரி இவன் அசிங்கமாக சொல்லிகிட்டு இருக்க. சுந்தரவல்லி பின்னாடி பார்த்தாங்க பாருங்கள், இவன் மாதவி ட்ரெஸ் மாத்திர வீடியோ தான் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுமே ஒரு பெத்த தாய்க்கு எப்படிங்க பதறும்? அப்படி பதறி அடிச்சுட்டாங்க. என்னடா இது, அட பாவி டேய், என் பொண்ணு என்னடா பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, ஆண்டி கத்தாதீங்க ஆண்டின்னு சொல்ல, கத்தாதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை கழட்டி ரஞ்சித்தை அடித்தாங்க பாருங்கள் நம்ம சுந்தரவல்லி. அட்டாட்டாட்டா வேற லெவல் அடிங்க. அடித்த அடியில் அவனுக்கு கண்ணுமே ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏண்டா நாயே, உன்னை உள்ள விட்டத்துக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ சிறப்பாக பண்ணிட்டல. என் வீட்டுக்கே என் பொண்ணுங்களே வீடியோ எடுக்கன்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிக்கு ஆத்திரம் அடங்கலை. போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் இவன் ஐயோ வலிக்கிட்டே காப்பாந்துங்கன்னு சொல்லவும் எல்லாருமே வர்றாங்க. டாடி என்னை இந்தமாரி ஆண்டி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு சுந்தரவல்லி, எதுக்காக என் பையனை அடிக்கிறேன்னு கேட்கும்போது, சாரி நான் என் பையனை அடிச்சிருக்கலாம் கூடாது, பொண்ணே போட்டிருக்கணும், ஏன் தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சுந்தரவல்லி என்னென்னமோ பேசுறிய அப்படின்ற மாதிரி கேட்க, வேறு வழி தெரியலண்ணே, மரியாதையாக இவனை இந்த வீட்டை விட்டு கூட்டுரு போயிடுங்க, இல்லைன்னா நானே என் 2 கையாலுமே இவனை கொன்று போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சுந்தரவல்லிக்கு என்ன பண்ணுறதுக்கு வரும்னு சுத்தமாக புரியல. ஃபுல்லாகவே பிளாங்காகி நிற்கிறாங்க. என்னடா இது இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு ஒன்றுமே புரியல. எதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு சுந்தரவல்லின்னு சொல்லும்போது, எதுவுமே என்னால் தெளிவாக சொல்ல முடியாது, உங்கள் சவகாசமே வேணாம், தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ரஞ்சித் என்னதான்டா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த ஆண்டி சரியில்லைப்பா, இவங்க ரொம்பவே மோசமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.